விதிமுறைகள் அறிமுகம் சுருக்கமாக இருந்தது என்று கருதுகின்றேன். மாணவ மாணவியர்களே, உங்களுக்கு நம்பிக்கை அவசியம் வேண்டும். எந்த அளவிற்கென்றால் மரக்கிளையிலே உட்காரக்கூடிய பறவை கூட மரக்கிளை ஒடிந்துவிடும் என்று அஞ்சுவதில்லை. ஏனென்றால் அதன் நம்பிக்கை மரக்கிளையிலே அல்ல, அதன் இறகுகளில் அதன் நம்பிக்கை உள்ளது. கிளை ஒடிந்து விட்டால் கூட நாம் பறந்து விடலாம் என்று. ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம். தன்னம்பிக்கை என்பது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். ஆகவே நம்பிக்கையோடு வாழ்க்கையை துவங்குங்கள், கல்லூரி வாழ்க்கையை துவங்குங்கள். ஏனென்றால் முடியாது என்று நினைத்து விட்டால் மூற்று காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் எரிமலை கூட வழி கொடுத்துவிடும். ஆகவே மாணவர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய படிப்பிற்காக நீங்கள் அதிக நேரம் செலவு செய்யுங்கள். அதிகாலை எழுந்து படிக்க துவங்குங்கள். ஏனென்றால் 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன். 6 மணியோட மனிதன் முடிஞ்சிருச்சு. அப்போ 7 மணிக்கு எந்திரிச்சா யாரு சார்? 7 மணிக்கு எழுபவன் எருமை. ஆகவே மாணவர்களே, அதிகாலை எழுந்து படிப்பதற்கு உங்களை தயார்படுத்துங்கள். எதற்காக? உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க. இந்த அறிவுரையோடு இப்பொழுது இங்கே நமது கல்லூரியிலே இருக்கின்ற பல்வேறு துறைகளில் உள்ள துறை தலைவர்கள் அறிமுகம் நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக நமது கல்லூரியின் தமிழ்துறை தலைவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது கல்லூரியிலே 2 முறையாக ஷிஃப்ட் என்று சொல்வார்கள். காலையிலே ஒரு ஷிஃப்ட், அது அரசாங்க உதவி பெறும் பாடப்பிரிவுகள். மாலையிலே சுயநிதி பாடப்பிரிவுகள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது முதலாவதாக நான் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளின் துறை தலைவர்களை அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். முதலாவதாக தமிழ்துறை தலைவர். சற்று முன் இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த விதிமுறைகளை அறிமுகம் செய்த பேராசிரியர் கடந்த ஆண்டு வரை இந்த கல்லூரியில் உதவி பெறும் தமிழ்துறையின் தலைவராக இருந்தார். பல்வேறு பட்டிமன்ற நடுவராக இருந்து பணியாற்றியவர். அவர் கடந்த மே மாதம், போன மாதம்தான், பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவருடைய திறமையை கருத்தில் கொண்டு நமது செயலாளர் அவர்கள் மீண்டும் அவருக்கு பணி செய்ய இந்த கல்லூரியிலே வாய்ப்பு அளித்திருக்கின்றார். அவர் சுயநிதி பிரிவின் தலைவர். இப்பொழுது நான் அழைக்கக்கூடியவர் அரசு உதவி பெறும் தமிழ்துறை தலைவர் டாக்டர் தௌலத் பேகம். தௌலத் பேகம் அவர்கள் இந்த ஆண்டு முதல் இவர் துறை தலைவராக பணி செய்ய இருக்கின்றார். உங்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக அந்த பார்ட் 1 லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய தமிழ் பார்ட் 1 லாங்குவேஜ், தமிழ் வேண்டாம் பிற மொழியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நமது கல்லூரியிலே பார்ட் 1 லாங்குவேஜாக அரபி மொழியும் உருது மொழியும் பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த அரபித்துறையின் தலைவராக விளங்கக்கூடியவர் இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே குர்ஆன் வசனம் ஓதி துவக்கி வைத்தவர் பேராசிரியர் முகமது இலியாஸ் அவர்கள். அடுத்து மற்றொரு பார்ட் 1 லாங்குவேஜ்
உருது மொழி, இந்திய மொழி. அந்த உருது துறை தலைவராக விளங்கக்கூடிய சிறந்த உருது மொழி புலவர் பேராசிரியர் அஜீசுர் ரஹ்மான் குரைசி அவர்கள். அடுத்ததாக பார்ட் 2 லாங்குவேஜ் இங்கிலீஷ், அனைவருக்குமே பொதுவானது. பார்ட் 2 எல்லாரும் படிக்கணும். அந்த துறையின் தலைவராக புதிதாக பொறுப்பேற்ற இருக்கக்கூடியவர். இந்த ஆண்டு முதல் இந்த கல்லூரியிலே படித்து இங்கேயே பேராசிரியர் பணியும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர். இந்த கல்லூரிக்கு பல பெருமைகளை மாணவர்கள் மூலமாக இங்கே ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கக்கூடியவர். இங்கே நிற்கின்ற NCC மாணவர்களுக்கெல்லாம் ஆபீசராக விளங்கக்கூடியவர். இந்த ஆண்டு முதல் அந்த ஆங்கிலத்துறை தலைவராகவும் பணி செய்ய காத்திருக்கின்றார் நமது மேஜர் இப்ராஹிம் அவர்கள். அவர் NCC மேஜரும் கூட. அடுத்தபடியாக கல்லூரியின் மூத்த பேராசிரியர், கணிதத்துறை தலைவர், முன்னாள் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் அபு அயூப் அன்சாரி அவர்கள், மேத்தமெட்டிக்ஸ் HOD. அடுத்ததாக அடுத்த ஒரு மூத்த பேராசிரியர், இயற்பியல் துறை தலைவர், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் HOD பேராசிரியர் முகமது அலி ஜின்னா அவர்கள். அடுத்ததாக இவரும் அடுத்த ஒரு மூத்த பேராசிரியர். ஏனென்றால் இந்த வருடம் இன்னைக்கு இப்போ ஜூனு, அடுத்த ஜூனில் ரிட்டையர்ட் ஆயிடுவார். சார் நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்ட் ஆவீங்க கேட்பீங்க. ரொம்ப போர் அடிக்குது சார், என்ன சார் விட்டால் இன்னும் 4 மணி நேரம் பேசுவீங்க போல தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க. கவலைப்படாதீங்க, இந்த வரக்கூடிய மே 31 நானும் ரிட்டையர் ஆகி போயிடுவேன். இன்னும் ஒரு 11 மாதம் பொறுத்துக்குங்க. வேதியியல் துறை தலைவர், மூத்த பேராசிரியர், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் HOD டாக்டர் ஏ சர்ஃபுதீன் அவர்கள். அடுத்ததாக விலங்கியல் துறை தலைவர் டாக்டர் மும்தாஜ் அவர்கள். அடுத்ததாக விலங்கியல் துறையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உதவி படமாக, அதாவது ஆன்சிலரி சப்ஜெக்ட் பாட்டனி சொல்லித்தரக்கூடிய கடந்த 32 ஆண்டு காலம் இந்த கல்லூரியிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சிக்கந்தர் பாட்சா அவர்கள் தாவரவியல் துறை தலைவர். அடுத்ததாக மிக மிக அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு பாடமாக இருக்கக்கூடியது வணிகவியல் துறை, பிகாம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் பேராசிரியர் டாக்டர் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள். அடுத்ததாக நமது கல்லூரியிலே எல்லா பட்டப்படிப்புகளும் ஒவ்வொரு செக்ஷன் தான் இருக்குது. ஒரு சில பட்டப்படிப்பு மட்டும் 2 செக்ஷன். அதுவும் இப்போது நான் அழைக்கக்கூடிய அந்த செக்ஷன் அரசு உதவி பெறுவதிலேயே 2 செக்ஷன். அந்த காலத்தில் இங்கே இந்த கல்லூரியை உருவாக்கிய பெரியவர்கள் 2 செக்ஷன் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த 2 செக்ஷனுக்கும் பொருளாதாரத்துறை 2 செக்ஷன் இருக்குது. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். அந்த 2 செக்ஷனுக்குமே துறை தலைவராக பணி செய்து சிறந்ததொரு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது டாக்டர் கே நாசர் ஷரீஃப், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அடுத்தது புதியவர். நான் ஆரம்பத்திலே கூறினேனே, 31 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது கடந்த வருடம். அந்த 31 பேராசிரியர்களிலே, புதிய பேராசிரியர்களிலே ஒருவர்
டாக்டர் விமலா அவர்கள், வரலாற்றுத்துறை தலைவர். அடுத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு ஒரு இன்றியமையாத துறையாக விளங்கக்கூடிய, ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் சிறந்ததொரு கல்வியை பயில முடியும். அதற்கென்று ஒரு துறை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது, உடற்கல்வித்துறை. உடற்கல்வித்துறை பேராசிரியராக டாக்டர் மூசா முபாரக் அலி அவர்கள், பிசிக்கல் டைரக்டர். அடுத்ததாக, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் கிடைக்கின்றதோ, அல்லது எப்பொழுதெல்லாம் உங்கள் பாடத்தை தாண்டி இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நீங்கள் புத்தகத்தை எடுத்து பயில வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ, அதற்கென்று ஒரு துறை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் நூலகம், லைப்ரரி. நமது கல்லூரியிலே லைப்ரரி என்ற ஒரு துறை உள்ளது. ஏறத்தாழ 35,000 புத்தகங்களை கொண்ட அந்த லைப்ரரி உங்களுக்காக இருக்கின்றது. அந்த லைப்ரரியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். லைப்ரரியன் சார் இன்றைக்கி லீவு, ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார், அதனால் அவருக்கு லீவு கொடுத்துருக்கேன். நீங்கள் லைப்ரரியில் போய் சாரை புக் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். இதெல்லாம் நான் இதுவரை அறிமுகம் செய்தது அனைத்துமே அரசு உதவி பெறக்கூடிய துறைகள். இப்பொழுது சுயநிதி பாடப்பிரிவிலே இருக்கக்கூடிய துறை தலைவர்களை அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். முதலாவதாக அங்கேயும் தமிழ்துறை. இந்த வருடம் முதல் நமது கல்லூரியிலே பிஏ தமிழ் இலக்கியம், பிஏ தமிழ் இலக்கியம் என்ற பட்டப்படிப்பு இந்த வருடம் முதல் நமது கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் சேர்ந்துள்ளார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுகின்றேன். நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பட்டப்படிப்புகளுமே சமமானதுதான். ஆனாலும் இந்த தமிழ் இலக்கியம் படிப்பவர்களுக்கு ஒரே ஒரு முன்னுரிமை, அரசாங்க தேர்விலே, அரசாங்க போட்டித் தேர்வுகள் நடக்கக்கூடிய அந்த கேள்வித்தாளிலே ஒரு 300 கேள்விகள் இருந்தால் அதிலே 100 கேள்விகள், 1/3 ஒரு பகுதி தமிழ் இலக்கியத்தில் இருந்து கேட்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் அது நடைமுறையாகிவிட்டது. நடந்து முடிந்த குரூப் 4, குரூப் 2 போன்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் அந்த எழுதினவங்களை கேட்டிங்கனாலே தெரியும். இந்த தமிழ் இலக்கியத்தில் இருந்து, சிறப்பு தமிழில் இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்கின்றார்கள். ஆகையினால் நமது கல்லூரி செயலர் அதற்கென்று அந்த பட்டப்படிப்பையும் நாம் கொண்டு வருவோம், நமது மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்பையும் தருவோம் என்று ஆலோசித்து அந்த துறையை இந்த வருடம் முதல் ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு கடந்த மாதம் பணி நிறைவு செய்த அந்த பேராசிரியர் சாகுல் அமீது அவர்களை, ஏனென்றால் நிறைந்த அனுபவம் மிக்கவர், ஆழ்ந்த தமிழ் அறிவு மிக்கவர், பல்வேறு நாடுகளிலே தனது பேச்சினால் தனது பெயரை முத்திரை, தனது பெயரை மட்டுமல்ல நமது கல்லூரியின் பெயரை முத்திரை பதித்து வந்தவர். ஆகவே அவருடைய பணி இந்த கல்லூரிக்கு, அவருடைய சேவை இந்த கல்லூரிக்கு தேவை என்று உணர்ந்திருந்தால் மீண்டும் இங்கே அவருக்கு எடுக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. அவர்தான் அந்த சுயநிதி பாடப்பிரிவின் பிஏ தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இப்பொழுது பணி செய்ய இருக்கின்றார். அடுத்ததாக இங்கேயே பயின்று முழுவதுமாக அவர் இந்த கல்லூரி மாணவர், முழுவதுமாக பிஏ எம்ஏ அனைத்துமே இங்கே பயின்றவர். சுயநிதி பாடப்பிரிவில் ஆங்கிலத்துறை பார்ட் 2 லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக திகழக்கூடியவர். கல்லூரியிலே எந்த ஒரு நிகழ்வு, ஒரு கூட்டம், ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அனைத்து உதவிகளையும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யக்கூடியவர், முன்வந்து செய்யக்கூடியவர் நமது பேராசிரியர் சையத் சஃபி அவர்கள், சஃபி அகமது அவர்கள், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அவர்கள். அடுத்து சுயநிதி பாடப்பிரிவிலே கூட
இந்த பிகாம் பட்டப்படிப்பு உள்ளது. அதன் துறை தலைவராக மாணவர்கள் அனைவராலும் செல்ல பெயர் கொண்டு அழைக்கக்கூடியவர் அவர்தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் மஜீத் அவர்கள். அடுத்ததாக இங்கே பணி செய்யக்கூடிய, இங்கே கல்வி பயிலக்கூடிய இஸ்லாமியர்களோடு ஒன்றி தனது வாழ்க்கை முறையே அவ்வாறாக அமைத்து, குங்கும பொட்டு இருக்கும் அவர் நெத்தியில் எப்பொழுதுமே. ஆனாலும் சார் இதை செஞ்சுருங்க சார், நாளைக்கு இதை ரெடி பண்ணிடுங்க சார் அப்படின்னு அந்த துறை தலைவரை அழைத்து சொன்னால் அவர் முதலில் சொல்லக்கூடிய பதிலில் வரக்கூடிய முதல் வார்த்தை இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவார். அவர்தான் பிகாம் சிஏ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆர் பாஸ்கர் அவர்கள். அடுத்ததாக ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இவர் ஒரு பட்ஜெட்டே போடுவார் ஒவ்வொரு வருஷமும். நமது செயலர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரும் அவருக்கு பிடித்தமானவரும் கூட. அவராகவே ஒரு பட்ஜெட் போடுவார். சார் இது இப்படி இருக்கும் சார், இந்தந்த ஃபண்டு இதெல்லாம் செலவு பண்ணலாம் சார் அப்படின்ட்டு செயலருக்கும் ஒரு காப்பி கொடுப்பார், எனக்கும் ஒரு காப்பி தருவார். அதுபோல் இன்னும் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரலாம் சார் அப்படின்னு ஆலோசனை வழங்கக்கூடியவர் நமது பேராசிரியர் செல்வராஜ் அவர்கள். இவர் பிபிஏ டிபார்ட்மெண்ட்டின் துறை தலைவராக பணி செய்கிறார். அடுத்து இந்த சுயநிதி பிரிவிலே மூத்த துறையாக விளங்கக்கூடியது. சுயநிதி பிரிவு என்ற ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்படும் பொழுது இந்த பாடப்பிரிவின் மூலமாகத்தான் அந்த சுயநிதி பிரிவே ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏறத்தாழ 22 காலமாக இங்கே ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு மாணவர்கள் இந்த துறையிலே பயின்று பல்வேறு மிக உன்னத நிலையை அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கிய அந்த துறை, அந்த துறையின் தலைவராக விளங்கக்கூடியவர் இதே கல்லூரியில் பிஎஸ்சி எம்எஸ்சி அனைத்தும் பயின்றவர் இவர். இங்கேயே இவர் துறை தலைவராக பணி செய்கிறார் பேராசிரியர் அப்துல் அஜீஸ் அவர்கள். அடுத்ததாக இந்த பார்ட் 4 என்று சொல்லுவார்கள். பார்ட் 1 தமிழ், அரபிக், உருது, பார்ட் 2 இங்கிலீஷ், பார்ட் 3 உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், பார்ட் 4 உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்லேயே மார்க்கெல்லாம் வந்துடும். இப்போ அந்த பார்ட் 4 என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அது நாட்டு நல பணித்திட்டம் என்எஸ்எஸ். என்எஸ்எஸ் நமது கல்லூரியிலே 4 யூனிட்டுகள் உள்ளது, 4 அணிகள் உள்ளது. அந்த 4 அணிகளின் திட்ட அலுவலர்கள், ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். முதலாவதாக டாக்டர் டிஎம்எஸ் மைதீன் அவர்கள். கல்லூரியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது நடக்க இருக்கின்ற அனைத்து விழாக்களிலும் என்எஸ்எஸ் மாணவர்களை ஈடுபட செய்து அவர்களுக்கு தகுந்த பயிற்சியை கொடுக்கவர். நேற்று கூட இங்கே மரம் நடு விழா நடந்தது. நேற்று முன்தினம் கூட மதுரை மாநகர் காவல்துறை ஆணையர், சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர்களால் போதைப் பொருள் தடுப்பு பேரணி நடத்தப்பட்டது. அதில் நமது மாணவ மாணவர்கள் ஏறத்தாழ 200 மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டு அந்த கலந்து கொண்டதற்கான சிறந்த பரிசினையும் நமது கல்லூரிக்கு வாங்கி தந்தவர் இவர் மட்டுமல்ல. இவர் டாக்டர் டிஎம்எஸ் மைதீன், ஒரு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர். அடுத்ததாக தௌலத் பேகம் அவர்கள். அடுத்ததாக டாக்டர் நசுருதீன் அவர்கள். அடுத்ததாக பேராசிரியர் சிராஜுத்தீன் அவர்கள். அனைவருமே கல்லூரிக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள். அடுத்து இந்த மதுரை மாநகர் கல்லூரிகளிலே இருக்கின்ற என்சிசி மாணவர்களை சிறப்பாக தயார் செய்வதிலே சிறந்த பயிற்சி பெற்றவர், சிறந்த ஆற்றல் உடையவர் நமது கல்லூரியின் என்சிசி மேஜர். முதலிலே கேப்டனாக இருந்தார், இப்பொழுது மேஜராக பதவி உயர்வு பெற்றார். அவர் இன்றைக்கு அந்த யூனிஃபார்மிலே வந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும்.
மிடுக்கான உடை உடுத்தக்கூடியவர். அடுத்ததாக ஜெனரல் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்கின்றது. நாங்களெல்லாம் அவரை செல்லமாக இராணுவம் வர்றாருன்னு தான் சொல்லுவோம், இராணுவ தலைவர் என்று. அவர் சொல்லணும் உங்களுக்கு ஒரு குறிப்பு ஏனென்றால் உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். 2 ஆண்டுகள் நமது கல்லூரியிலே பயின்ற அந்த NCC மாணவர்களை சிறந்த தயாரிப்புக்கு உள்ளாக்கி தேசிய அளவிலே நடக்கக்கூடிய குடியரசு தின பேரணியில் கலந்து கொண்டு நமது கல்லூரியின் சார்பாக 2 முறை 4 மாணவர்கள், அதில் மாணவிகளும் அடக்கம், முஸ்லிம் மாணவிகள் அவர்களும் அடக்கம், சிறந்த பயிற்சி. அங்கே பேரணியிலே கலந்து கொண்ட அனைவருக்குமே ஒரு அரிய வாய்ப்பு கிட்டும். அவர்களுக்கு நமது மூத்த குடிமகனாக பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய அவருடன் குரூப் போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது அவர்களுக்கு கிடைத்தது. கடந்த சில ஆண்டுகளில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுடன் நமது NCC மாணவர்கள் அந்த வாய்ப்பை பெறக்கூடிய அளவிற்கு நமது மேஜர் அவர்கள் சிறப்பான பயிற்சி அளிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். NCC மேஜர் இப்ராஹிம் அவர்கள். அடுத்ததாக அலுவலகத்திலே தலைமை பொறுப்பை ஏற்று மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவர். நான் ஆரம்பத்திலே கூறியது போல உங்களுடைய பேக் அண்ட் பேப்பர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அந்த மல்டிநேஷனல் MNCஸில் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ், நீங்கள் எங்கே வேலை வைக்கிறீங்க, பேக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே போல் இங்கே ஃப்ரண்ட் ஆஃபீஸு உங்களுக்கு வகுப்பறையாக இருந்தால் உங்களுடைய அனைத்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகையை பெற்றுத்தருவது, உங்களுக்கு உரிய அந்த ரோல் நம்பர் அந்த நம்பரை ஒதுக்கீடு செய்வது, அதோடு மட்டுமல்லாமல் பணிபுரியக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஊதியம் வாங்கி தருவது, புதிய புதிய பாடத்திட்டங்களுக்கு கருத்துரு தயார் செய்வது, அனைத்து வேலைகளையுமே இந்த அலுவலகம் தான் செய்ய வேண்டும். அந்த அலுவலகத்திலே பணி செய்யக்கூடிய அனைவருக்குமே தலைமை பொறுப்பு ஏற்று சிறந்த ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதல் மாதம் வேலைக்கு சேர்ந்தாங்க, அடுத்த மாதம் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் எங்கேயுமே நடக்கலை. என்னை கூட உதாரணமாக சொன்னேன். நானே 6 மாதம் கழித்து தான், அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சம்பளம் வந்தது. ஆனால் இன்றைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்மளுடைய கல்லூரி செயலர்களுடைய முயற்சியும் அதில் உண்டு, பங்கும் உண்டு. ஆனால் அந்த பேப்பரை எல்லாம் தயார் செய்து கொண்டவர், அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய நமது இப்ராஹிம் அவர்கள், சையது இப்ராஹிம் அவர்கள். அடுத்ததாக இந்த வருடம் புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு, மாணவர்கள் அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு பாடப்பிரிவு, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA, புதிய துறை. அந்த புதிய துறைக்கு தலைவர் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கும் பொழுது இந்த பல்கலைக்கழகத்திலேருந்து 2008 என்ன பண்ணாங்க, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சொல்லி தரணும். அது வரைக்கும் நாங்கள்லாம் கெமிஸ்ட்ரி தான் சொல்லி தந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்கிறாங்க, கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு தனி பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பாடத்தை துறையிலிருந்து எனக்கு ஒதுக்கீடு செய்தார்கள். எனக்கும் கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரியாது. அப்போ எப்படி நடத்துறது, நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அதில் அந்த சிலபஸில் உள்ளதையெல்லாம் நான் தனியாக பணம் கட்டி படிச்சுட்டு வந்து இங்கே மாணவர்களுக்கு பாடம் எடுத்தேன். ப்ரோக்ராம் C and C++. கம்ப்யூட்டரே இல்லாமல் என்னால் மாணவர்களுக்கு, என்னுடைய மாணவர்களை மாணவிகளை கேட்டால் தெரியும், கம்ப்யூட்டரே இல்லாமல் C ப்ரோக்ராம் எழுத தயார் செய்து விடுவேன் அவர்களை. கம்ப்யூட்டரே காமிக்கலை, எல்லாம் அந்த பேப்பரெல்லாம் பாஸு. ஒரு 7 ப்ரோக்ராம் வித்தவுட் கம்ப்யூட்டர் ஐ கேன் டீச் தம் ஹவு டு ரைட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அதை படிப்பதற்காக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேரும் பொழுது என்னை அந்த இன்ஸ்டியூட்லேயே கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் கேட்டார், எந்த காலேஜ் சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு. வக்ஃபோர்டு காலேஜ்.
சார் வக்ஃபோர்டு காலேஜில் சாகுல் ஹமீது தெரியுமா சார் அப்படின்னு. என்ன விஷயம்னு கேட்டேன். சார் அவர் தான் சார் எனக்கு கம்ப்யூட்ரு இந்த ஜாவா லாங்குவேஜ் சொல்லி தந்தார் அப்படின்னு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லி தருவார். அவர் தான் சார் எனக்கு ஜாவாவை பொறுத்த வரைக்கும் குரு அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் குருவுக்கு நான் குரு. ஏனென்றால் அவருக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி தந்தவன் நான். இவருடைய பிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் என்ன என்றால் யூஜி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்னிடம் பயின்ற மாணவர். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நியூ காலேஜில் பயின்று அதன் பின்பு ரூட்டை மாற்றியவர். ஆனால் தான் எடுத்த அந்த பாதையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சாகுல் ஹமீது அவர்கள். பல்வேறு இன்ஜினியரிங் காலேஜில் போய் இவர் ரிசோர்ஸ் பர்சனாக போயிட்டு வந்து 14 days கோர்ஸ் நடத்திட்டு வர்றாரு. அவ்வளவு திறமையான பேராசிரியர்கள் நமது கல்லூரியில் இருக்கின்றார்கள். இவரைத்தான் அந்த துறைக்கு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் துறைக்கு இவரைத்தான் தலைவராக ஆட்சி மன்ற குழு நியமித்துள்ளது பேராசிரியர் சாகுல் ஹமீது அவர்கள். இப்பொழுது துறை தலைவர்கள் அறிமுகம் நிறைவு பெற்றது. அதன் பின்